இலக்கியா இருந்துக்கிட்டு கௌதம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, தெளிவா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. "என்னங்க நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? அது மட்டும் இல்லாம அத்தை வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ கோச்சிட்டு போறாங்கன்னு பாருங்க. அவங்க சொல்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, கல் நெஞ்சம் தானா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, "இலக்கியா என்ன பேசிட்டு இருக்க நீயி? நான் வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ அந்த மாரி சொன்னேன்? அது மட்டும் இல்லாம இங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நடக்குது? ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு நீ தெளிவா புரிஞ்சுகிட்டு அதுக்கப்புறம் பேசு. நான் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி பத்திரத்த ரெடி பண்ணி, சைன் போட்டு குடுத்து அனுப்பிச்சிருப்பேன்னு சொல்லிட்டு நீ நம்புறியா?" அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கல. ஆனா நான் சைன் போட்டது உண்மை. நான் கொரியர்லாம் அனுப்பல. அஞ்சலி தான் வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து அந்த சைன வந்து வாங்குனா அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா கிட்ட சொல்லிடுறாங்க. அதே மாதிரி நம்ம ஜானகி அதாவது ஜானு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு கெஞ்சியும் என்னோட மனசு வந்து பார்த்தீங்கன்னா இளகலன்னா, என்னோட மனசுக்குள்ள எவ்வளோ வலி இருக்கும் அப்படின்றத நீ இப்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கும் நல்லாவே தெரியும். அதே மாதிரி ஜானு கிட்ட மட்டும் இப்போ கொஞ்சம் பாசமா பேசியிருந்தாலோ, இல்ல அன்பா பேசியிருந்தாலோ, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இன்னைக்கு வந்தவங்க மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு வந்து நமக்கு இன்னும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கஷ்டத்த குடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு நாள் வந்ததுலயே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பேசுனது எதையுமே என்னால தாங்கிக்க முடியல. உடனடியா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா வீராப்பையும் விட்டுட்டு, அவங்கள கட்டிப்புடிச்சு கதறி அழணும்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஆனா என்ன பண்றது? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்ன மறக்கணும். அதுக்காக தான் நான் இப்படி பண்றேன். அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் இருந்துட்டு வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதும் நம்ம இலக்கியா இருந்துட்டு ஓரளவுக்கு நார்மல் ஆகுறாங்க. மறுபடியும் இப்போ மறுநாள் காலையில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவும் ஜானியும் வந்து பார்த்தீங்கன்னா கோவில்ல மீட் பண்ணுறாங்க. அதாவது இங்கே மீட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு விஷயம். ஆனால் நம்ம கௌதம் இருந்துட்டு அந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடுறாரு. பார்த்த உடனே பயங்கரமான அதிர்ச்சி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா இருந்துட்டு ஜானகி கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் அப்படி. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இலக்கியா இருந்துக்கிட்டு ஜானகியை மீட் பண்ணி பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கௌதமும் இலக்கியா 2 பேரும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கே போயிருக்காங்க. அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா இருந்துட்டு என்னென்னமோ சாக்கு போக்கு சொல்லி கடைசியில் ஜானகியை பார்க்கறதுக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்திருக்காங்க. அந்த ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஜானகி வந்து அதாவது ஜானகி இருந்துக்கிட்டு நம்ம இலக்கிய கிட்ட ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம ஜானகி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய டாக்டர். அதுவும் குடும்ப டாக்டர வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அந்த டாக்டர பார்த்த உடனே இலக்கியாவுக்கு ரொம்பவே சந்தோஷம் தாங்க முடியல. கடைசியில இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகி கிட்ட சொல்றாங்க. "என்னத்த நீங்க இவ்ளோ பெரிய டாக்டர் நம்ம குடும்ப டாக்டரா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லாம விட்டீங்க. என்ன இது? ஏது இது?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து விசாரிக்கும்போது தான், அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சொல்றாங்க. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட்டா இருக்காளா? இல்லையா? அப்படின்றத இப்போ நம்ம செக் பண்ணிடலாம். இந்த ஒரு டாக்டர வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நீங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, அது எல்லாத்துக்குமே ஏற்பாடு பண்ணணும். நான் வந்து சாதாரணமா இந்த விஷயத்த பத்தி சொல்லல. உங்களுக்கே நல்லாவே தெரியும். அஞ்சலி ப்ரெக்னென்ட்டா இருக்காளா? இல்லையா? அப்படின்றது உங்களுக்கே டவுட்டா இருந்துட்டுருக்கும். அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது, கௌதம் இது எல்லாத்தையுமே பார்க்கறது மட்டும் இல்லாம, இலக்கியா மேல பயங்கர கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இப்போ எதுக்கு இந்த இலக்கியாவுக்கு இந்த மாரி ஒரு வேலை? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட்டா இருக்காங்க, இல்ல. அதெல்லாம் வேற விஷயம். ஆனா எதுக்காக இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஜானுவ பார்த்து பேசி, இப்படிலாம் பேசிட்டு இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்படுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.